ध्यानमूलं गुरुर्मूर्ते पूजामूलं गुरोर्पदं मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरुकृपा ॐ श्रीगुरुवे नमः. எல்லாம் வல்ல குருவாரினாலே இன்றைய தினமும் காயத்ரி சித்தர் டாக்டர் ஆர்.கே. முருகேஷ் சுவாமிகளின் வாழ்வும் பணியும் என்னும் தொடரில் சென்ற காணொளிகளில் எனது அனுபவங்களையும் கூறியிருந்தேன். அதோடு சுவாமிகளின் பக்தர்களின் அனுபவங்களையும் அவ்வப்போது காணொளிகள் மூலம் தெரிவிக்க உள்ளேன். அந்த வகையில் சென்ற காணொளியில் ஈஸ்வரப்பட்டதின் அனுபவத்தையும் காயத்ரி மந்திர ஜபத்தில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தையும் எனது மனப்பூர்வமாக அனுபவித்தேன். அதன் பின்னர் சுவாமிகள் மட்டக்களப்புக்கு வந்தவங்க இன்னும் ஓரிரு நாட்கள் இருந்துட்டு தம்பிலிவில் போயிட்டு தம்பிலிவில் இருந்துட்டு அப்படியே அம்பாறையால் நூறலியாக கிளம்பிட்டாங்க. பிறகு நாங்கள் இனி பழமையானபடி ஆசிரமத்திலே இருந்து கொண்டு சமைச்சு சாப்பிடுத்து வேலைக்கும் போயிட்டு கோயிலை கூட்டிட்டு துப்புரவு பண்ணி பூமரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு சிறிய நேரத்தை கூட நம்ம ஆன்மீகத்தை விட்டு நம்ம வேறு சிந்தனைக்கு வராது, செலவழிக்கிறது இல்லை. வேலைக்கு போனாலும் அது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு தான். அதோடு நம்ம ஆசிரமத்திலேயும் நேரத்தை கொஞ்ச நேரம் பேச கதைச்சிருப்போம், டீ குடிப்போம், மற்றும்படி பூமரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, கூட்டுறது, இருக்கிறது, இப்படியான இதுகள் ஆசிரம பணி தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். ஆசிரமத்தில் நம்ம பணி செய்ய தொடங்கிட்டோம்னா அது ஒரு பேரானந்தமாக இருக்கும். அதில் கஷ்டம் தெரியாது. நம்ம வேறு வீட்டுகள்லேயோ அங்கே இங்கேயோ ஒரு தொழில் செய்யக்குள்ள ஒரு வேலை செய்யக்குள்ள அது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆனால் அந்த சூழலில் அது காட்டாது. அது ஒரு ஈர்ப்பு, அது ஒரு சக்தி அதில் செயற்பட்டு கொண்டு இருக்குது நம்மளுக்குள்ள. அப்படி ஒரு களைப்பு தெரியாது. அப்படி ஒரு இதில் போய்கொண்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வருவாங்க, சனிக்கிழமையில் வருவாங்க, சிதம்பரம் செய்வோம், குட்டி அன்னதானம் போடுவோம், பூமரங்கள் பிடுங்கி நாட்டுறது, பனைமட்டை ஊர்வலியை வெட்டி கொண்டு டிசைனாக வேலி போடுறது, அப்படி இதுகள் செய்வோம். இரவில் தங்கி கொள்வாங்க. வெள்ளிக்கிழமையில் அவர் ஃபோட்டோகிராஃபர் தங்குவார். சனியார் வடச்சென்னையிலேருந்து செங்கலடியிலேருந்து நடா தங்குவார். மற்ற சந்தனன் இவங்களெல்லாம் வருவாங்க. எல்லா வேலைகளையும் செய்வோம். மிச்சம் சந்தோஷமாக போய்கொண்டு இருக்கும். வியாழக்கிழமையில் காயத்ரி பூஜை நடக்கும், தியானம். அதோட பௌர்ணமிக்கு ரவீந்திரன் ஐயா, அப்போ அவர் திருவோணமலையில் அல்லது கொழும்பில் அப்படி அவர் பணிப்பாளராக இருக்கிறதால அவர் பௌர்ணமிக்கு வருவார் யாக பூசைக்கு. அவர் வந்தால் சாமி யாகம் பண்ணுற மாதிரி மக்கள் எல்லாம் கூட்டம் எல்லாம் வரும். அன்றைக்கு ஐயா அங்கே தான் தங்குவார். தங்கும்போது நம்ம ஐயாட்ட ஆன்மீக கதைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வளர்த்திட்டு இருப்போம். அப்படி ஒரு சந்தோஷமாக போய்கொண்டு இருக்கு. நம்மளை இப்போ தான் ஜெபம் பண்ணி கொண்டு வண்டி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய போய்கொண்டு இருக்கு காலம். பிறகு சுவாமிகள் ஒரு இந்தியா போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் சுவாமி அடுத்த பயணம் பாடுறாரு. இல்லை பிறகு அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம சுவாமிகள் மீண்டும் ஒரு 2-3 மாதம் கழித்து மட்டக்களப்பு ஆசிரமத்துக்கு வரப்போகிறாங்கன்னொடனே நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வச்சோம். சுவாமி வரக்குள்ள 3 வாகனம் வந்தது. சுவாமியோட கார் ஒன்று, டொல்பின் ஒன்று சுவாமி வச்சுருந்தார். அப்போ அது மற்றும்படி அதோட 2 டொல்பின் அப்படி இறங்கினோடனே அப்போ சுவாமிகளை வரவேற்று பாத பூஜையெல்லாம் செய்து எல்லா வரவேற்பெல்லாம் செய்து டீ குடிச்சிட்டு வாங்க, பூஜையில் கலந்து கொள்ளுங்கன்னாங்க சுவாமி. அங்கே டீ போட்டிருந்தாங்க ஞானமடத்தில். எல்லோரும் போய் டீ குடிச்சிட்டு பூஜைக்கு வந்திருந்தோம். அப்போ டீ குடிக்க போன நேரத்தில் அதான் உங்களை சுவாமி வரட்டாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க.
கூப்பிட்டோடனே நான் சுவாமிகிட்ட போனேன் குருகுடத்துக்கு. போன உடனே அன்று தான் முதல் என்ன சுவாமி தயாளன் என்று கூப்பிட்றாரு. தயாளன் ரூம் எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சா என்று கேட்டாங்க. அப்போ 14 ரூம் இருந்தது பாராக்கள் தங்குறதுக்கு. அங்கே சுவாமியோட டிவோட்டிஸு ஒவ்வொரு ரூமை வந்து கட்டி 14 ரூம் இருந்தது. அவங்க வந்து தங்குவாங்க, அவங்க எல்லா நேரம் மற்றாக்களும் வந்து தங்கலாம். அப்படி 14 ரூம் இருந்தது. அப்போது அந்த திறப்பெல்லாம் ஹீவோட்டெல்லாம் நம்மகிட்ட சட்ட ரீதியாக தந்தாங்கன்னே. அப்போ சுவாமி அந்த திறம் தான் முதல் என்னை கூப்பிட்டு இவங்களெல்லாம் ரூம் கொடுங்கன்றாரு. சர் சுவாமி எடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் திறப்பெல்லாம் எடுத்து வந்து எல்லாருக்கும் ரூம் கொடுத்தா. 8 ரூம்லேயே நம்ம தங்கியிருந்தாங்க. ஒரு ரூமில் 2 பேர் அப்படி எல்லாம் கொடுத்துட்டு பிறகு நாங்கள் வந்து பூஜையில் இருந்தோம். பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி வந்தாங்க. வந்து சுவாமி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அப்படி ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும். சுவாமி வந்து அந்த மக்கள் கூட்டம், அது நிகழ்வுகள், அது சொல்லலாது. அப்படி ஒரு நம்ம ஒரு வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் ஒன்று வரும். உண்மையிலேயே அது அந்த ஆசிரம வாழ்க்கையை நம்ம எந்த பிறவியில் நம்ம புண்ணியம் செய்தோமோ தெரியாது, ஒரு ஆசிரமத்தில் நம்மளுக்கு வாழ கிடைச்சது. அப்படி அந்த ஒரு இது ஒன்று இருக்கும். பிறகு சுவாமி ஸ்பீச் எல்லாம் பண்ணார். பிறகு சரி இருந்தது. பிறகு பின்னரமாக இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உறவு எல்லோரும் சாப்பிட சொன்னாங்க. போய் இடியப்பம் சொல்லி சம்பளோட நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுத்தோ ஓடிட்டு வந்தோம். சுவாமியை சாப்பிடுத்தோ கோபையில் கதையை போட்டு திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் வளர்த்திட்டு இருந்தோம். வளர்த்திட்டு இருந்தால் யாழசாலை பக்கத்தில் எப்போ அந்த வேப்பனிக்கு அந்த வேப்பையெல்லாம் அதிகமாக சுவாமி இருப்பார். அப்போ நல்ல மணல் வந்து அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் வளர்த்திட்டு இருந்தோம். இருந்த உடனே சுவாமியால் கதைப்பாங்க. சுவாமிகள் உபதேசம் பண்ணுற நேரம் பண்ணுவார். அப்படி இல்லாட்டியும் சும்மா கதையில் தட்டி சும்மா இருப்பார். அவங்க வந்து தியானத்தில் இருப்பாங்க. அது நம்மளுக்கு அவர் சாதாரணமாக நம்மளோட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்குள்ளே அவர் வந்து தியானத்தில் இருப்பார். பிறகு கட்டடங்கள் கட்டுறது அப்படி அது இதெல்லாம் கேட்பாங்க. அப்படி இருக்க ரவீந்திரன் ஐயா சொன்னார், சுவாமி தயாளநாத சுவாமி இந்த அனுமார் வந்ததை கண்ட அப்படி என்று சுவாமி சொன்னார். இந்த சுவாமிகிட்ட ரவியா சொன்னார். ஆமாம் தயாளன் எப்படி பார்த்தீங்களா நீங்கள் அப்படி என்று கேட்டார் சுவாமியும். சுவாமி நான் பார்த்தேன், ஒரு பெரிய குரங்கு சுவாமி, இப்போ சிறுவங்குரங்கு அது வந்தது மந்தி குரங்கு, பெரிய குரங்கு சுவாமி. அது கழுத்தில் ஒரு கயிறு கட்டி இருந்தால் இல்லை மணி ஒன்று இருந்தது. அந்த கிளுங்கிற மணி இல்லாத ஒரு மணி மாதிரி ஒன்று இருந்தது. அது வந்து ஒவ்வொரு மூலையாக சுற்றி நடந்து மகாமேரு மூலஸ்தானத்துக்கு மேலேயும் மகாமேரு கோயிலுக்கு மேலே ஃப்ளைட்டுக்கு மேலே நடந்தது சுவாமி. பிறகு அது கொஞ்சம் நேரத்தில் பின்பக்கம் போனதை காணலைன்ட்டு நான் போய் பார்த்தேன். அது குரங்கு காணலை. பிறகு அடி ஏதாவது நிலத்தில் இருக்குமெண்டுப்பா. மகாமேரு கோயில் எவ்வளோ உயரம், அந்த உயரத்துலேருந்து அது துள்ளுனாலும் அந்த அடி பதுங்கியிருக்கோன்மே. மகாமேரு கோயிலேருந்து மரத்துக்கு தாவையும் இல்லாது. சரி அப்படி இல்லை பக்கத்தில் எங்கேயாவது தென்னை இருக்கண்டா, மகாமேரு கோயிலுக்கிட்ட தென்னை கூட இல்லை. சரி முன்னுக்கு சன்செட்டிலேருந்து துள்ளி பாஞ்சு கீழே போயிருக்கும்போது அந்த இடமெல்லாம் பார்த்தா அந்த அடியும் இருக்கலை. அப்போ சுவாமிகிட்ட சொன்னேன், அப்படி அடி எல்லாமே இல்லை சுவாமி, எங்கே வந்தது அப்படி போயிட்டு தெரியாது அப்படின்னு. சாமி ஒரு சின்ன சிரிப்பு கொண்டு சிரிச்சிட்டு, ஆமாப்பா அது வந்து ஈஸ்வரப்பட்டர் அந்த இது கோபுரங்கள் இது அளவு பார்க்குறதுக்கு வந்திருக்காரு, அவர் போயிருப்பார் வந்து அப்படின்னு சுவாமி அதை சிம்பிளாக முடிச்சுட்டான்னு. அப்புறம் தான் அதில் தாற்பயம் தெரியும். சித்தர்கள் அது அவங்களுக்கு அது சாதாரண விஷயம், நம்மளுக்கு இது என்னென்னு தெரியாது. பிறகு அதை சிந்திக்கிறேன்னா ஒரு சித்தர் வந்து போயிருக்காரு, இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களா சித்தர்கள் நினைச்சா எந்த உடலும் எடுத்து வருவாங்க. அங்கே வந்து ஒரு சாரப்பாம்பு வந்து இருக்கும். அந்த சாரப்பாம்பு ஒரு சித்தர் தான் ஆட்கொண்டு வருவார். நம்ம இருப்ப நம்மளுக்கு பக்கத்தால் போகும், போயிட்டு கங்கையில் இறங்கி குளிக்கும். அப்படி ஒரு சாரப்பாம்பு இருந்தது. ஒரு முயல் இருந்தது. அந்த முயல் வந்து பார்த்தா அந்த தென்னைக்குள்ளே எங்கேயாவது ஒரு மறைவில் இருக்கும். நாய்கள் எல்லாம் இருக்கிறது தானே, நாய்க்கு பயத்தில் எங்கேயாவது இருக்கும். பிறகு பார்த்தா இங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிடும். பிறகு ஒரு ஆள்காட்டி பறவை இருந்தது. அதுகளெல்லாம் வந்து அந்த சித்தர்கள் ஆட்கொண்டு ஒரு உடல் எடுத்து வர உடல்கள் அப்படின்ட்டு கதைச்சிட்டு இந்த கதைச்சிட்டு இருக்கக்குள்ள மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற பின்னேரத்தில் பிள்ளைகள் வராங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆமாம் சுவாமி எல்லோரும் வருவாங்க சுவாமி, வந்து பின்னரங்களில் தண்ணி ஊற்றுற கட்டாயம் தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு தண்ணிக்குள்ளேயும் ஒரு சித்தர்கள் இருக்காங்க. நம்ம அந்த தண்ணியை நிலத்துக்கு அடிக்கிற மட்டும் இல்லை, அந்த வட்டுக்குள்ளேயே மடித்து அவங்கள அபிஷேகம் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு சுவாமி சொல்லுவார். அப்போ நம்ம இந்த குறுக்கு புத்தியானே யோசிக்கிறது,
சுவாமி மரங்களுக்கு அப்போ தான் இப்படி சொன்னால் தான் தண்ணி ஊற்றுவாங்கன்றதுக்காக சுவாமி சொல்கிறாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த சுவாமி சொல்ல 210 சித்தர்களும் தென்னையில் வாசம் செய்வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ சரி எப்படி சொல்கிறாங்களே சரின்றது நீ நாங்கள் எல்லோரும் தண்ணி அடிக்கும்போது மரங்களுக்கு தண்ணி போட்டுட்டு வட்டுக்குள்ளேயும் அடிப்போம் தண்ணி. அப்போ சின்ன சின்ன மரங்கள் அப்போ வச்சு ஒரு வருஷம் அப்படி தண்ணி அப்படி சின்ன சின்ன மரங்கள் பூ மரங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே தண்ணி வச்சு நல்ல சந்தோஷமாக கழிச்சிட்டு இருப்போம். இருந்தது அண்டைய பொழுது போயிட்டு பிறகு சுவாமி தூங்குறதுக்கு நேரமாச்சு. பழங்கள் இருக்காப்பான்னு கேட்டார் சுவாமி. அங்கே குருகுடத்தில் வாராக்கள் எல்லாம் சும்மா வரலையே பழங்கள் ஏதாவது வாங்கி சுவாமி கொண்டு வந்து அங்கே மேசக்குள்ள பழம் இருக்கும். அப்போ எல்லோரும் மயூரியாக்கள் போய் பழங்கள் எடுத்துவாங்க. அபி மயூரி இவங்க தான் அதில் மெயினாக இருக்கிற ஜனனி கந்தசாமியோட மகள். இப்படி அவங்க வந்து அதில் எடுத்து தருவாங்க பழங்களை. சுவாமி அப்படி தூக்கி ஒரு ஆக்களுக்கு கையால் கொடுக்கலாது தானே அப்படி எல்லோரும் பழச்சி திருப்போம் அவ்வளோ பேர். அப்போ அப்படி தூக்கி எறிவார். தூக்கி ஒரு ஆக்களுக்கு போடுவார். நாங்கள் பிடிச்சி எடுப்போம். அப்படி இல்லை அந்த திராட்சை பழம் தொடக்க எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன பழங்களை கையில் கொடுப்பார். தூக்கி எறியக்கூடிய தம்பியை தூக்கி நம்மளுக்கு போடுவார். எல்லோரும் நீ பழம் சாப்பிட்டோம்டா சரி போய் தூங்குன்னு போட்டோம் வந்து தூங்கி நீ இப்படி எழுந்தோடனே குளிச்சுட்டு தியானமெல்லாம் ஜோமெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமி வர முதலே போய் பார்த்துட்டு இருப்போம். சுவாமியால் வருவாங்க டீ குடிச்சிட்டு. சுவாமி அப்படி சுற்றி நடப்பார். இப்படி ஒரு ஆனந்தமாக போய்கொண்டு இருக்கும். அதுக்குள்ளே அதுக்குள்ளே நாங்கள் தியானம் பண்ணிவிடுவோம். அப்போல்லாம் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிற நேரம் அப்போ ஒரே குழப்பமாக இருக்கும். பாருங்கள், சுவாமி நினைச்சாருண்டா நம்ம நினைக்கிற ஒரு குரு ஒரு ஒரு பக்தன் ஒரு சரணாகதி அடைஞ்ச ஒரு ஆள் எப்படி அவங்களோட மனங்கள் அவரை படிக்கிறாருன்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அன்றைக்கு அந்த அதுக்கு பதில் வரும். அப்போது ஒரு முறையில் நான் வந்து அங்கே பூ மரம் எல்லாம் போகிற புதுசில் குறைவு. அங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் அப்படி தள்ளி நிற்கும். அப்போ நம்மளுக்கு காயத்ரி அம்மாவை பூ வைக்கணுன்றதுக்காக அப்படியே நேரத்தோடைய அந்த பூவில் ஆஞ்சிது வந்து வைக்கிறது. வச்சோடனே ஒரு நாள் நான் பூ வாங்கிட்டு வரேன். குமரதாசையா வைக்காங்க பூஜைக்கு பூ இல்லை, நீங்கள் இதில் வைங்க, தட்டில் வைங்க, அது சாமிக்கு போனது சமந்தாண்டு ஒரு தட்டை வைக்க சொன்னார். அப்போ நான் தட்டில் வச்சுட்டேன். எனக்கு அது மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏண்டா எனக்கு தெரிஞ்சிருந்தால் அஞ்சிருக்க மாட்டேன் பூஜைக்குரிய பூண்டு தெரியாமல் ஆஞ்சி ஓட்டேன்னு ஒரு மனதுக்கு ஒரு கிளேசமாக இருந்தது. அப்போ அண்டு பின்னேரம் சுவாமி பூஜை முடிஞ்சு பேசக்குள்ள சுவாமிகள் சொல்கிறாங்க, நம்மளுக்கு பிரசாதம் வச்சு வழிபட முடிஞ்சால் நம்ம பிரசாதங்களை வச்சு நல்லா மாலையில் கட்டி போட்டு இறைவனை நம்மளோட மனதார வழிபட்டு நம்மளோட ஆனந்தத்தை அனுபவிச்சு கொள்ளலாம். அதுக்கு முடியாதவர்கள் ஒரு தீத்த பாத்திரத்தில் ஜலம் தண்ணி வச்சு அதில் ஒரு துளசியை கிள்ளி போட்டு முடிஞ்ச ஏதாவது வச்சு பூ அதுகளை படைச்சி அவரை வழிபடலாம். அது முடியாதவர்கள் ஒரு இலையை பிச்சு அதை அவருக்கு சமர்ப்பித்து கண்ணா ரெண்டு அப்படி உருகி வேண்டுனா வந்தே நின்று வருவார் அப்படி என்று சொன்னார். பாருங்கள், காலையிலேருந்து பூ பிரச்சனை வருது. அந்த பின்னர சுவாமி இந்த இதை சொல்கிறாரு, பூ இல்லாட்டி நீங்கள் ஒரு இலையாச்சும் வச்சிடலாம். அந்த இலை கூட உங்களுக்கு வைக்க முடியல. நம்மளோட மன உள்ளத்தை பூவாக்கி பறந்தாமா அப்படி என்று வேணும்னா வந்தே நின்று வருவாரப்பா அப்படின்ட்டு இந்த உருகி சொன்னார் சுவாமி. அதுக்கு பிறகுதான் எனக்கு அதை யோசித்தேன், இப்படியெல்லாம் இருக்குது. ஏண்டா நம்ம எது யோசிக்கிறோமோ அதுக்கு சுவாமி அண்டை பறி சொல்வார். அந்த அளவுக்கு சுவாமி அந்த அவ்வளவு ஈர்ப்பாக இருப்பார். அப்படி ஒரு மான் வாழ்ந்தார். இப்படி போய் கொண்டிருக்கு. பிறகு இனி அன்னதானங்கள், சிரமதானங்கள், பூமரம் நட்டுறது, போய் பிக்கப்பில் பூமரங்களை எல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. அப்போ சில நேரங்களில் பிக்கப் இருக்கும், கொண்டு போய் பூமரங்களை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பழச்சி நாட்டுவோம். பாக்கு மரம்னா சுவாமிக்கு சரியாக இருப்போம். கமுகு மரங்கள் பாக்கு மரம்னு சொல்லுவார். நாவ மரம் சுவாமிக்கு சரியாக இருப்போம். வேப்ப மரம், இப்படி மரங்களில் சுவாமிக்கு சரியான பிரியமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு மரம் நாட்டுறாங்க. இல்லை மரம் நாட்டி சும்மா கல் குத்துவோம். அழகாக கல் குத்தி வேலி போட்டு சும்மா அந்த மாதிரி வட்டிவாக செய்வோம். வடிவாக எல்லாம் வட்டிவாக பார்க்குறதுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படி அங்கே செய்துட்டு இருந்தான். செய்கிற காலத்தில் ஒரு நாள் என்ன செய்தாருண்டா சுவாமி தம்பளியில் போகிறாரு. அதுக்கு முதல் நாள் வந்து
அப்போ இப்போ இருக்கிற அன்னதான மடம் வந்து மதிலுக்குள்ளே வளாகத்துக்குள்ளே இருந்தது. இப்போ இருக்கிற குருகுடம் இந்த நம்ம தங்குறதுக்கு இருக்கிற அந்த கிட்ட அப்படியே நீளமாக இருந்தது. அது அந்த நேரம் சுவாமி இருக்கக்குள்ள ஒரு 6 கால் இங்கால 3 தூண் நாட்டி இருந்தது, அங்கால ஒரு 3 தூண் நாட்டி இருந்தது. தூண் போட்டதோட அப்படியே இருந்தது தான். ஒரு ஓலை பிடிச்ச மாதிரி ஒரு அன்னதான மடம் ஒன்று கட்டுறது சுவாமி தீர்மானிச்சிருந்தாங்க. அப்போ அதில் இல்லை, ஆனால் அந்த இடத்துல கரையை போட்டு திருந்து இதையும் பார்த்து கட்டணுமே அப்படின்றாரு சுவாமி. ஆமாம் சுவாமி, செய்திடலாம் சுவாமி அப்படின்ட்டு நாளைக்கு கம்பளியில் போகணும், போயிட்டு திரும்ப வாரது 2 நாள் இருந்துட்டு அப்படின்ட்டு சாமி கதைச்சிட்டு வேண்டாம். இங்கே மகாமேரு கோயில் வேலை தொடங்கணும். அப்போ ஸ்தபதியையும் வர சொல்லியிருக்கு. அந்த குரங்கு வந்து ஈஸ்வரப்பட்டர் வந்து அளவெடுத்துட்டு போனவர். அளவெடுத்துட்டு போய் கோபுரம் கட்டும், மகாமேரு கோவில் அந்த கோபுரம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து சுவாமிக்கும் ஈஸ்வரப்பட்டருக்கும் உள்ள தொடர்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸ்வரப்பட்டர் சொன்னால் செய்கிறது தான். அதை நான் அனுபவ ரீதியாகவே நான் கண்டிருக்கேன். அது இப்போ காலப்போக்கில் வரும் வந்து அடுத்த வீடியோக்களில் சுருக்கமாக தான் நீ சொல்ல போகிறேன். 2 நாள் எடுத்து கொண்டு போகுது தானே அதால். அப்போ சரியாண்டு தமிழில் காலையில் வலிக்கிட்டு போகிறாங்க. அப்போ சாமி அன்றிரவு அந்த அன்னதான மடத்தில் இருந்தது எங்கட்டும் தானேப்பா அப்படின்றது சாமி கதைச்சி பேசி அங்கே பழமெல்லாம் இருந்து சாப்பிடுதோ. அடுத்த நாள் காலையில் தமிழில் போயிட்டாங்க. தமிழில் போயிட்டு 2 நாள் அங்கே இருந்து தான் வருவாங்க. அங்கே வேலைகள் நடக்குது அப்படி ரவியையா தமிழில் மட்டும் போன போல போயிட்டு அடுத்த நாள் வந்தார். சாந்தனாக்கள் எல்லாம் வர சொல்லி கிடந்த மரங்கள் எல்லாம் அடிச்சு ஒரு குடி மாதிரி இப்போ 6 கிட்டத்தட்ட 3 30 அடி நீளம் வரும். அது அப்படியே ஒரு பந்தல் அந்த என்ன ஒரு ஓலையால் அப்படியே மோடில் அப்படி ஒரு ஹோல் உண்டு, சின்ன ஹோல் உண்டு, அடிக்காச்சு 30 அடி இருக்கு நீளத்தில். சுவாமியா கழிச்சு வராரு. இங்கே மட்டையெல்லாம் கட்டி என்ன குயிக்காக வேலை செய்வார், சும்மா யந்திரமாகி தண்டிப்பார். அப்படி ஒரு உண்மையிலே அவர் விசுவாசம், அவர் சேவையை உயிருள்ளவரையும் மறக்க முடியாது. எல்லாரையும் சுவாமி பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு சிலரை வந்து ஒரு அன்பில் பட்டம் சொல்லி கூப்பிடுவார். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் தனித்துவமாக என்ஜினியர் ரவீந்திர ஐயாவை மட்டும்தான் கூப்பிடுவார். என்ஜினியர் எத்தனையோ டாக்டர் மாதிரி வருவாங்க, இன்ஜினியர் வருவார், அவங்களெல்லாம் பேர் சொல்லி அழைப்பார். ஆனால் ரவியா மேலே அவருக்கு ஒரு தனி பிரியம். மற்ற இந்த லோக்கலாக நம்மளை என்ன வந்து ஆயுர்வேதம் பண்ணுவார். அதுபோல் தம்பியில் ஒரு ஆள் வந்து கடலை சாமி வந்து தழிச்சிட்டு வரவர், அது வந்து அவருக்கு கடலை. இன்னொரு ஆள் தம்பட்டையிலேருந்து அவருக்கு தம்பட்டை. இன்னொரு ஆள் மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார், அவருக்கு தண்ணி 2 பேர். இப்படி அந்த ஒரு பேர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவருக்கு விரும்பினாக்களுக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவார். சந்தோஷமாக இருக்கு உண்மையிலே. சுவாமி வந்து தெய்வத்துக்கு தெய்வம், குரு குரு, நண்பனுக்கு நண்பன், தாய் தந்தை தாய் அந்த மாதிரி நடப்பார். ஐயோ பெருமா. அப்போ சரி எடுத்து சுவாமி 2 நாள் கழிச்சு வராங்க. வந்தோடனே வரக்குள்ள பெருசாக வரவேற்புகள் இருக்காது. சாமி வந்து இறங்கிட்டார். வந்து இறங்கி அடுத்த நாள் மகாமேரு கோயில் கட்டுறது, செங்கல் எல்லாம் வந்து சுவர் கட்ட போகிறாங்க. பாலாஜி சுவரம் கட்டப்படுவது, நூலுக்கு கோபுரம் வரப்போகுது. கல்லாறில் இருந்து ஒரு ஆச்சாரி வந்தார். அவரை கோபுரமெல்லாம் கட்டுறதுக்கு சுவாமிகளும் இப்போ வேணியில் ஏறி இடங்களெல்லாம் காட்டி சந்தோஷமாக எல்லாம் இதுண்டு வேலையை தொடங்கியாச்சு. சுவாமி அந்த ஃபுல் பிஸியாக இருக்கார். காலையில் எழும்போம், நாங்கள் போய் பானம் பருப்பும் சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்தால் நீ சுவாமி வந்தால் சுவாமி கதைச்சி திருப்போம். அப்புறம் அப்படி சிதம்பரம் செய்வோம். வெயிலுக்கு முதல் சிதம்பரம் செய்து வெயில் ஏறினோடனே மரத்துக்கு கதைச்சிருப்போம். சுவாமிக்கு நொங்கு ஓட்டி கொண்டு கொடுப்பாங்க, கிழங்கு அரைச்சி கொடுப்பாங்க. அப்படி இப்படி இருக்கும். எங்களுக்கும் நல்ல சாப்பாடுகள் வேறு சாப்பிடுது. பிறகு மத்தியானம் அன்னதானம் சாப்பிடுது. பிறகு பின்னரம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பிறகு சாமிகிட்ட போயிடுவோம். பிறகு பூஜை இப்படி என்று ஒரு சந்தோஷமாக போய் கொண்டு இருக்கு. பிறகு சுவாமி வெளிக்கிடுறாங்க நுரையா போகிறதுக்கு. சரி வெளிக்கிட்டோன்னே நீ வெளிக்கிடுறாண்டாக்கி சும்மா பார்க்க இல்லாத மக்கள் கூட்டம் எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் பூதி வைப்பார். பூதிக்காகவே வருவாங்க. எல்லாருக்கும் பூதி வச்சுட்டு வேனில் ஏறித்தாருன்னா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஒரு தாக்கம் உண்டு வருது. சாமி ஒன்று ஒரு
ஒரு எலும்பு இல்லாத மாதிரி சுருண்டி உருண்டு 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 படுவேன் நினைச்சு அப்போ அந்த நேரத்தில் உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு வரம் அது குருதேவரோட வாழ்கிறது. அப்படின்ட்டு சுவாமி போயிட்டாங்க. போயிட்டு நீங்கள் இந்தியா போனாங்க. இந்தியா போயிட்டு வர நேரத்தில் நம்ம வந்து காயத்ரி ஜபம் சொல்கிறது, காயத்ரி ஜபம் சொல்லிட்டு மகாமேரு யந்திர ராஜாய மந்திரம் சொல்லுவோம், அதோட திரையம்பகம் சொல்லுவேன், அதோட பிள்ளையார மந்திரம். பிள்ளையார மந்திரம்னா நம்மளோட ஒரு இதாக அடிப்படையாக இருந்துக்கும். ஆசிரமத்துக்கு போகும்போது ஓம் சுமாயனமோ ஏகதந்தாயனமோ கபிலாயனமோ கஜானியானமோ லம்போதராயனமோ விகடாயனமோ ஓம் விக்னராஜாயனமோ கணாதிபதியனமோ தூமயத்தினமோ கணாட்சியாச்சனமோ பாலச்சந்திராயனமோ கஜாயனமோ பக்ரதுண்டாயனமோ சூர்பகன்யானமோ ஹேரம்பாயனமோ ஸ்கந்தபுரியாயனமோ இவ்வளவு தான் நம்மளோட தாரக மந்திரம். என்னத்துக்கு எடுத்தாலும் இது இவ்வளவு தான். நம்ம அந்த நேரத்தில் இவ்வளோ இராணுவ பிரச்சனைகள் எல்லாம் மாறுது. பத்த வழி ஒழித்துக்கிட்டு இருந்தாலும் இதை தங்கி ஒளி தெரிகிற ஒருத்தர் புள்ள ஒளி பிரச்சனைக்குள்ளேயும் இதுதான். என்ன இப்படி எனக்கு அந்த மந்திரம் கிடைச்சி தெரியாது. நான் பிள்ளையாருண்டா உயிர் பழிச்சிட்டெல்லாம் பிடிவோட்டு ஆமிலெல்லாம் போனாலும் இதுதான் இந்த மந்திரம் இழுத்துட்டு வந்துடும். அப்போ அதில் நம்மளுக்கு ஒரு பற்று மாதிரி அப்போ சரியண்டு விட்டு இப்போ காயத்ரி மந்திரத்தோடு இதெல்லாம் இப்போ நீண்ட நேரம் பிடிக்குது. அப்போ மகேந்திரன் ஐயா இப்படி கோயிலையும் கொஞ்சம் கூட்ட சொல்லித்தாரு, பூ வாங்கி வைக்க சொல்லித்தாரு. அப்போ அதையும் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாளையாலும் மகேந்திர ஐயாவும் வர தொடங்கிட்டார். காலையெல்லாம் ஷோமாகிட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் ஓய்வு மாதிரி அவர் பூ வாங்கிட்டு வருவார். நான் கோயிலெல்லாம் பூட்டி வைப்பேன். அப்படி சந்தோஷமாக போய் கொண்டிருக்கு. அப்போ வியாழக்கிழமையில் பூஜை நடக்கும். திரும்ப பௌர்ணமிக்கு ஐயா வருவார், ரவீந்திரன் ஐயா யாகம் நடக்கும். இப்படி மிச்சம் சந்தோஷமாக இருக்கும். பௌர்ணமிக்கு முதல் நாள் அங்கே ஃபோட்டோகிராஃபர் அவர் வீட்டிலேருந்து சாணி கொண்டு வருவார், சாணம். அப்புறம் இங்கே நாங்கள் பிள்ளையார் அடி பக்கம் போய் சாந்தனாக்களோட சாணம் எடுத்து வருவோம். எல்லாம் யாகசாலை சாணம் அழுகிறது. இப்படி பெரிய ஒரு சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும். ஆனந்தம் தான் குருத்து கட்டுறது ஜோடிக்கிறது. பௌர்ணமிக்கு முதல் நாளே வந்து தங்கிடுவோம். ஐயாவும் வந்து தங்கிடுவார். கலகலப்பாக இருக்கும், வேறு தான் நடக்கும். அப்படி வந்து சந்தோஷமாக போய் கொண்டிருக்கு. அப்புறம் சுவாமி இந்தியா போயிட்டு 6 மாதம் கழித்து வந்தாங்க. வரக்குள்ள அப்போ நிறைய பேரோட வந்தாங்க, 2-3 வேனில் வந்தாங்க. வந்து அப்போ மலேசியாக்கள் வந்திருந்தது, சவுத் ஆஃப்ரிக்காக்கள், மலேசியாவில் இருந்து கொஞ்சம் 2 பேர் அப்படி வந்திருந்தாங்க. வந்தோடனே எல்லாருக்கும் ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மலேசியாக்கள் ஹோட்டலில் அங்கே போயிட்டாங்க. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காக்கள் எல்லோரும் தங்கிட்டு இருந்தாங்க. குருபடத்தில் சங்கரானந்தா சுவாமி தங்குறதுக்கு அங்காளியம் ஒரு ரூம் இருக்கும், எல்லாரும் தங்குவார். இவங்க ரூமில் தங்குவாங்க. இப்படி சந்தோஷமாக போய்கொண்டிருக்கு. போகக்குள்ள இந்த முறை ஒரு மாற்றம் ஒன்று நடக்க போகுது. இப்போ எனக்கு இந்த மந்திரங்களை பற்றி மனதில் சுவாமியில் நேரம் ஜபம் பண்ணக்குள்ள ஒரு இது, நம்ம பிள்ளையார் கோவிச்சிருவாருன்றது, மகாமேரோட சக்தியும் கிடைக்கணும், மிருத்திங்க மந்திரத்தை சக்தி கிடைக்கும், காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கணும், என்ன செய்கிற இப்படி ஆனால் தியானம் ஜபம் பண்ணக்குள்ள சில காட்சி கிடைக்கிறது. ஒரு 54-60 ருத்ராட்சத்தை உருட்டி மந்திரம் சொல்லி இருக்கக்குள்ள நம்மளை அறியாமல் அது நின்றோம். ஆனால் நம்ம இங்கேயே போயிடுவோம். எங்கே என்னன்னா ஒரு பால்வழி என்று தான் சொல்லலாம். அது நம்மளை தெரியாமல் அந்த காயத்ரி மந்திரம் ஜபத்துக்குள்ளே கொண்டு போயிடும். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் முழிப்பு வரும். பிறகு நம்ம திருப்பி உருட்டுறது. இப்போ அந்த மந்திரம் வேலை செய்ய தொடங்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அந்த மனதில் திருப்தி ஏற்படவில்லை. அப்படி இருக்கிறேன். சுவாமிகள் வந்தாங்க. வந்து பூஜை முடிஞ்சு பேசக்குள்ள முதல் விஷயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளை இப்போ என்ன போல எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அது பதில் அமையும். ஆனால் நம்ம அதை கவனிச்சோம்னா நம்ம முன்னேறிடுவோம். அப்போ அந்த திறம்பேசங்களை சொல்கிறாரு, திடீரென்னு நம்ம காயத்ரி மந்திரம் ஜபிக்கிற நேரம் நம்ம இதுவரையில் வணங்கி வந்த குலதெய்வமோ மற்ற தெய்வங்களோ அது இது நம்மளை கோவிச்சியும் அதால் நம்மளை தீமை விளையும் அப்படி வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தெய்வ காயத்ரியையும் சேர்த்து ஜபிக்கலாமண்டு. அப்படி இல்லாதவங்க ஆரம்பத்தில் ஓம் குரு, ஷட்குரு, ஞானகுரு அப்படின்னு நீங்கள் ஜெபிங்க. ஜெபிச்சா அந்த குருவோட ஆற்றல் வந்து உங்களுக்கு இதை வழிகாட்ட தொடங்கும். முதல் நீங்கள் குருவை பிடிங்க. அண்டு அதுக்கு பிறகு அடுத்த நாளே தொடங்கிட்டேன் இந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரம் எல்லாத்தையும் நிப்பாடி போட்டு வேறு ஒன்றையும் ஜெபிக்க, பிள்ளையாரையும் நிப்பாடி போட்டு பாருங்கள் எப்படி நம்மளை அந்த வழி நடத்துகிறாங்க. அதுதான் அந்த குருன்றது நம்மளோட மாயை இருளை வந்து அகற்றுவது. நம்மளோட மாயை இந்த சிந்தனையெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத சிந்தனைகள் மாயா, அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு எப்படி அவர் வழிகாட்டுறாரு. அதுக்கு பிறகு ஓம் குருவே, ஷட்குருவே, ஞான குருவே,
ஓம் குருவே சத்குருவே ஞான குருவே, ஓம் குருவே சத்குருவே ஞான குருவே, ஓம் குருவே சத்குருவே ஞான குருவே, இப்படியே 108 ஜபிச்சு போட்டு எழுதுவோம். அப்போ மனம் கலக்கமாக தான் இருக்கும், காயத்ரியை சொல்லாமல் விட்டுட்டோமே அதே இது என்று. ஆனால் இருந்தாலும் சுவாமியை பாக்குக்காக இதையே சொல்லுவோம். இந்த செய்ய 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 என்னை சாமியை வந்துட்டாங்கன்னு 6 மாதம் கழித்து வந்தாங்க. வந்து இப்போ சொன்னதானே அவள் வந்து கட்டட வேலையிலலாம் நடக்கிறது. அப்போ ஃபுல் பிஸியாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் காலையில் எழுந்திட்டு போய் மந்திரத்தை ஜபிக்க தொடங்கிட்டு அது சரி இப்போ கட்டட வேலையிலெல்லாம் நடக்க தொடங்கிட்டு நான் வந்து ஜபிச்சுட்டு இருக்கேன். இந்த ஓங்குரு சத்குரு ஞானகுரு மந்திரம் எனக்கு முன்ன குருதேவர் வந்து நிற்காரு. கண்ணு முடித்து இருக்கிறான். எனக்கு தெரியுது குருதேவர் நிற்கிறாரு. நம்ம பார்க்குற மாதிரியே வந்து நின்று அப்படி கையை உண்டை குத்திட்டு அடுத்த கையில் ஒரு கோலோட நிற்கிறாரு. அப்போ சுவாமி கோல் பாவிக்கிறதில்ல, ஆனால் எனக்கு முன்ன கோலோட நிற்காரு. இப்போ அவர் கோல் இல்லாமல் நின்று இருந்தால் நான் யோசித்திருப்பேன், சுவாமி வந்தது போயிட்டார், நம்ம தெரிய மனக்குழப்பம் ஆகுது. ஆனால் இல்லை, சுவாமி கோலோட இடுப்பில் கையை குத்திட்டு மறைஞ்சிட்டாரு. அப்போ எனக்கு தெரியுது, ஓஹோ இது வந்து கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்குது. இந்த மந்திரம் ஜபிக்க தொடங்கி சாமி இருக்கக்குள்ளே இப்படி நடக்குது. பிறகு இன்னும் அது தீவிரமான வேறொன்றையும் சிந்திக்காது. ஓம் குருவே சத்குருவே ஞான குருவே இந்த மந்திரம் தான் ஜபிச்சு இருக்கிறோம். இருக்கக்குள்ள இனி சுவாமி இந்த தரம் வந்து சுவாமியை நம்மளை படிப்படியாக முன்னேற்றுவார். இப்போ நான் சாமியோட அந்த சரணாதி அடையிறதுக்காக ஒரு திவ்ய தரிசனத்தை நான் காட்டினார். அதை கண்டு அதுக்கு பிறகு அவரை விட்ட அந்த உலகத்தில் வேறு கெதி இல்லை, இதை நம்ம தவற விடக்கூடாதுன்ற அந்த மனப்பக்குவம் வந்தது. அதுக்கு பிறகு நான் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணதோடு எனக்கு தீட்சை மாதிரி அதுதான் சாமி சொன்னார், இந்த கான்கிரீட் போட்டால் உங்களுக்கு தீட்சை இருந்தது சரியப்பாண்டு அந்த கட்டட வேலை செய்யக்கூடாது. அதுபோல் அந்த அபிஷேகம் பண்ணதோட சரியான மாற்றமாக இருந்தது. அதுக்கு பிறகு இதெல்லாம் ஜெபிக்க தொடங்கி அது நம்மளுக்கு தெரியாது அந்த விஷயம். அந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு இப்போ 8-9 மாதமாக அந்த நான் ஆசிரமத்துக்கு வந்து அந்த வளர்ச்சி நம்மளே ஏற்பட தொடங்கினா சுவாமியிட அந்த ஆகர்ஷண சக்தியை நம்ம உணரக்கூடிய தன்மைக்கு அதை கொண்டு வருது. அந்த குரு மந்திரம் சொல்லி சொல்லி நம்மளை அதை பழக்கப்படுத்தி எடுத்தோடனே நம்மளுக்கு தெரியாது. எனக்கு அப்போ ஆரம்பத்தில் தெரியாது. நான் போய் சுவாமி இருப்பாங்க, எப்படியும் நெருக்கி திருப்பாங்க ஆக்கள். அப்போ நம்ம ஒரு 10 அடி தள்ளி பின்னே தான் இருப்போம். நம்மளுக்கு நெரிசலுக்குள்ளே போய் மேலாது இருக்கவும் மேலாது. அவங்க நேரத்தோடு இருக்கிறார்கள், அவங்க பலமையாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம புதுசாக வந்தாலும் பின்னுக்கு தான் இருப்பேன், பழக்கம் இல்லாது அப்படி. அப்போ இருக்கும்போது முதல்ல அந்த காலத்தில் ஒரு மண்ணுளி பாம்புன்னு ஒன்று இருந்தது. மண்ணுக்குள்ளே இருக்கும் அது வந்து சில நேரம் கவோ எங்கள் தோட்டத்தில் எல்லாம் அது இருக்குது, இடிக்க மாதிரி. ஆனால் அது நோகாது, விஷமம் இல்லை, சும்மா அது ஒரு கடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தோடனே இங்கே ஊறுறது பின்பக்கம். ஊறினோடனே நம்ம அதை தட்டி விட்டு போட்டு இருக்கிறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதே இடத்துல ஊறும். இது என்ன மண்ணை நல்லா தோண்டி தட்டி விட்டு போட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஊறும், கவுரமாக இருக்கும். ஊறும். நம்ம வெட்டியோடு இருந்தாலும் அதை தாண்டி கவுரமாக இருக்கும். என்னென்று ஒன்றும் தெரியாது. பிறகு அதுக்கு பிறகு அப்படி இருந்தோடனே பிறகு இந்த கால் சின்னி விரல் நிலத்தில் வர்றதால நம்ம சப்பானி போட்டு தெரிந்தால் அந்த கால் சின்னி விரல் இருந்தானே அதால் வந்து அது கவுரமாக இருக்கும். இது எனக்கு என்னென்று தெரியலை. முதல் நாள் அது எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ சரியாண்டு சுவாமிக்கு பக்கத்தில் இருக்க மட்டும் அதுதான் நான் சுவாமி இன்றைக்கு வேறு இடத்துல இருக்கிறாரு, பேபைக்குள்ள இல்லாண்டு இங்கே மகாதேவியில் வாழ்ந்தைக்குள்ளே. அப்போ அதில் இருந்த என்னமோ பூச்சிகளுக்குள்ளே இருந்து தம்போல் அப்படின்ற மாதிரி நான் வீல் வந்துது. அடுத்த நாள் அங்கே பேப்பை அடியில் இருக்கிறோம். அங்கேயும் போனாலும் இன்னும் அது கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. நேற்றையை விட இன்னும் கொஞ்சம் நொண்டு அந்த இப்படி என்னென்று சொல்கிறேன். அதை இப்போ அனுபவிக்காதான் தெரியும். அதை சொல்லி அது கரண்ட் அடிக்கிற மாதிரியும் இல்லை, கடிக்கிற மாதிரியும் இல்லை, ஒரு உடையன்ற மாதிரி இருக்கும் அது. அப்போ இது தாற்பயம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறமுண்டா புத்தகங்கள் படிக்கக்கூடாது, மற்றாக்கள கதை கேட்கக்கூடாது. அப்போ நம்மளோட சொந்த இதில் வந்து அனுபவத்தில் வந்து நம்ம முன்னேறி கொண்டு வரலாம். அது சுவாமியோட உபதேசமும் கூட. அப்போ இது என்னமோ நடக்குது, என்னென்னு தெரியலை. நானும் இது உண்மையிலே இது ஆன்மீக ஒரு ஒரு ஆகர்ஷணம் நடக்குதுன்ற எனக்கு தெரியாது.
3ஆவது நாள் தான் கண்டுபிடிச்சேன். 3ஆம் நாள் சுவாமி அது எனக்கு விளங்கப்படுத்த போகிறாரு. கட்டின அன்னதான மடத்துக்குள்ளே லைட் எல்லாம் போட்டாச்சு. அது சின்ன ஒரு பத்தல் தானே, அதுக்குள்ளே லைட் எல்லாம் போட்டாச்சு. அப்போ அதுக்குள்ளே இது கறியை போட்டு இருக்கக்குள்ள எனக்கு நான் அண்டு முந்தி போயிட்டேன் சுவாமி பக்கத்தில். மற்றாக சாப்பிடுத்து வர முதல் சுவாமி சாப்பிடுத்து வந்து முன்னுக்கு இருந்தோடனே நான் நண்டைக்கு போய் நேருக்கு முன்னுக்குள்ள சைட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் சாமி பக்கத்தில். அப்போ ஆக்கெல்லாம் வந்து வந்தாங்க, அலங்களை இருக்காங்க, இல்லைங்க அதை இருக்கக்குள்ள இது கொஞ்சம் வேகமாக இப்போ 3ஆம் நாள் தானே அது என்ன செய்யுதுன்றால் 2-3 இடத்துல இது கேள்வியில் எப்படி என்றாலும் வருது, எப்படி என்றாலும் வருது. அப்படி என்னக்குள்ள சுவாமி அந்த பாதத்தை எடுத்தாரண்டான்றோம். பிறகு அவர் கொஞ்சம் அந்த விரலை அப்படியே தூக்கி குதியில் அப்படியே விரல் பட்டால் தான் சுவாமியில் விரலில் இருந்து அது வெளியேறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ சரி எடுத்து நம்ம சாமி கால் எடுத்தால் அது நிற்கும் கொஞ்சம் நேரத்தில். பிறகு சுவாமி அப்படியே கதைக்கு திரிக்கக்குள்ள பிள்ளைகள் காலுக்கு கதைக்கு திரிக்க கால் பிடிச்சி திருப்பாங்க. இருக்கக்குள்ள இந்த பெரிய விரல் அமர்ந்தோடனே திரும்ப வேலை செய்ய தொடங்கிறோம். நம்மளோட சின்ன விரல் இப்போ கால் சப்பானி போட்டுட்டு இருந்தால் சின்ன விரல் தண்ணி நிலத்தில் இருக்கும். அதால் விரல் 2 வரும். நம்ம இருக்கிற எந்த இடத்தாலையும் அந்த ஆகர்ஷணம் வர தொடங்குது. அப்போ ஆண்டு தான் நம்ம 3ஆம் நாள் தாங்க ஆண்டுறேன். இது சுவாமியோட பாதத்தில் இருந்தது தான் மகான்கள பாதத்தில் நம்ம விழுந்து வணங்குறது காரணம். ஒரு மகானுக்கு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உண்மையான ஒரு சித்தனுக்கு அவர் உள்ளங்கையில் தான் ஆசீர்வதிக்கிறார். உள்ளங்கையாலேயும் இந்த விரல்களாலையும் பூதி வைக்கிறதோ அதை இதை செய்கிறதுக்கான விரல்களாலேயும் மற்ற நெத்தியால் மற்ற இந்த கால் பெருவிரலால் இதுகளால் அந்த ஆகர்ஷணம் வெளியேறுறது. இதெல்லாம் நம்மளுக்கு முதல் தெரியாது, பிறகு தான் தெரியும். பிறகு சுவாமி கதைக்குள்ளே சொல்லுவார், ஞானானந்தகிரி சுவாமிக்கு இப்படி தான் இருக்கும், அது மக்களோட கர்மாவை மீட்கும், அதால் வந்து அவரோட சக்தியை இழப்பார், அதால் வந்து பெரியவிரல் எப்பவும் ஞானானந்தகிரி சுவாமி சுற்றி கட்டி தான் இருப்பாராம். ஏண்டா அவர் 330 வருஷம் வாழ்ந்தவர். மக்களோட கர்மா வந்து அவரை தொட்டிருந்தால் அவர் வந்து தன் ஆயுளை முடிக்கலான்றதுக்காக அவர் வந்து பெரியவிரலை எப்பவும் சுற்றி கட்டி தான் இருப்பார். 2 கால் பெரியவிரலை அப்படியே அவங்களோட சக்தி பரிமாற்றம் நடக்கிற. நம்மளுக்கு இது முண்டு தெரியாது முதல் ஆரம்பத்தில். அதை உணர்ந்த அப்போ எனக்கு தெரிய தொடங்கிது, ஓஹோ குருதேவர் தான் இதை விட்டவர் வழியில். இந்த தரம் எனக்கு பெரிய ஒரு ஆனந்தமும் பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு எனக்கு தெரியுதுன்றது தெரியுது, முன்னேற்றம் உண்டு நம்மளுக்கு தெரியுது என்றது தெரியுது. நல்லா ஆனந்தத்தோடு இருக்கிறேன். இப்போ குரு மந்திரம் சொல்ல தொடங்கினாலே தியானம் பண்ணி ஒரு ஜபந்தான் பண்ணுறது. தியானத்துக்கு எல்லாம் நேரம் காணும், அப்போ அந்த காணாது ஜபத்தை 108 சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் இருப்பேன். ஏண்டா திடீரென்னு யாருக்கும் தியானம் சித்திக்காது. முதல் ஜபத்தை பண்ணி ஜபத்தில் நம்மளோட மனம் ஒரு நிலைப்படணும். அதுக்கு பிறகு அப்படி ஒரு நிலைப்படுதுன்றதை இப்போ சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தியானத்துக்குள்ளேயே போகலாம். அப்போ அந்த தியானத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் நம்ம ஜபம் பண்ணி நம்மளோட மனதை நிலைப்படுத்தணும். மனதை கட்டுப்படுத்த இல்லாது. ஞானிக்கும் எந்த ஞானிக்கும் மனம் கட்டுப்படாது. மனம் கட்டுப்பட்டால் சமாதி நிலைக்கு போயிடும், அது ஒரு நிலை. ஆகவே சமாதிக்கு போகாத வரைக்கும் நம்ம வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தலாம், இதைய கட்டுப்படுத்தி நிப்பாட்ட இல்லாது. அது எந்த மகானாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த மன ஓட்டங்கள் தான் ஒரு முன்னேற்றத்துக்கு இதாக இருக்கிற. அப்போ நான் வந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தோடனே சுவாமியில நடமாட்டம் பொழுது அதோட வந்து ஒரு இதுக்கு போகக்கூடாது, ஒரு ஜபத்தில் ஒரு அரவாசாலை போகக்கூடிய இந்த விறுவிறுவிறு இதை இப்போ சைக்கிளில் போகிறோம்னா அது இயங்காது. போய் இப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம கதிரையில் இருக்கிறோம், நிலம் அப்போ சில்பரோடானே நம்ம தெரியும், நிலத்தில் நம்ம ஆறுதலாக இருக்கக்குள்ள நிலத்தில் இருந்த அந்த பஞ்சபூத சக்திகள் அதை எடுக்க தொடங்கிடும். உள்ளங்கையில் எடுக்கும், இந்த விரல் நுனிகளால் எடுக்கும். அது பெரிய ஒரு அற்புதம். நம்மளை பாருங்கள் எப்படி கொண்டு வராங்கண்டு. அப்படியெல்லாம் நடக்காட்டி நம்ம எதுவுமே காணலாது, எதுவும் அனுபவிக்கலாது. அப்படி நம்மளை அவங்க பலப்படுத்துவாங்க. ஒரு ஆளை முன்னேற்றம் வந்து குரு நினைச்சி தரேன்டா, அவர் அந்தந்த நேரம் என்னென்ன இந்தந்த இதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள முன்னேற்றி கொண்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய அபார சக்தி படைச்சாக மான். அப்போ எனக்கு தெரியுது சாமி நம்மளை கொஞ்சம் லைன் பண்ணுறாரு, முன்னேற்றி கொண்டு வர்றாரு அப்படின்ட்டு. இந்த லைன் போய் கொண்டு போயிட்டு இருக்கு பிள்ளைங்க. சாமி இந்த தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பளியில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே அம்பாறையால் போகிறாரு.
சரியாண்டு தம்பதிகளுக்கு எல்லோரும் வெளியிட்டு போகிறாங்க. நான் நிற்கிறேன், என்னை கூப்பிடையும் இல்லை, கூப்பிட்டாலும் போகையும் இல்லாது. நேரத்தோடய அவங்க பேனெல்லாம் ஒழுங்கு பண்ணுவாங்க, கதைப்பாங்க, எத்தனை பேர் அப்படி பண்ணுவாங்க. அப்போ வெளிக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அப்படியே தமிழ் நின்ற மாதிரி சாமி நூறலியாக கிளம்பிட்டாங்க. நாங்கள் இனி பழமையானது தான், பழமையான மாதிரி அன்னதானங்களும் சிதமதானங்களும் யாகமும். ஐயா வருவார், யாகம் பண்ணுறது, வியாழக்கிழமை பூஜை சிவாயா செய்வார். இப்படி என்று வழியாக போய்கொண்டிருக்கக்குள்ள நம்ம இந்த தியானத்தில் வந்து சுவாமியிட ஓங்குருவை லட்குருவை ஞான உருவை இந்த மந்திரத்தை விட்டால் வர ஒன்று ஜபிக்கிறதில்ல. அப்படி இருக்கக்குள்ள நம்ம சுவாமி எப்படி நம்மளுக்கு முன்னுக்கு இருந்து காட்சி ஆகிறாரோ அதே மாதிரி நம்ம கண்ணை மூடி தெரியக்குள்ள நம்மளுக்கு முன்னுக்கு வருவார். இப்போ குருவிடத்துக்குள்ளே போயிருந்து சுவாமி நடமாடும் இடம் இருக்கிற இடம் இருக்குதானே, அந்த பிராந்தையிலிருந்து ஓங்குருவே சட்குருவே ஞான உருவே ஓங்குருவே சட்குருவே ஞான உருவே நான் ஜபிச்சுட்டு இருக்கேன். குருவிடத்தை திறந்து சுவாமி எட்டி பார்க்குறாரு. இது உண்மை, இது நான் சொல்கிறது வந்து மனதில் உள்ள பிரமைகளை சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அப்படி இது உண்மையாக நடக்கிறத சொல்கிறேன். அப்போ அந்த கதவு திறக்கிறது, எட்டி பார்க்கறது எல்லாம் நம்ம கதவு திறக்கிற சத்தம் கூட கேட்குது. அதுக்கு சுவாமி திறந்து எட்டி பார்க்குறாரு. அவர் வந்து முரளியாவில் இருந்தாலும் எங்கும் பறந்து நடமாடுற ஒரு பெரிய மகான். அமெரிக்காவில், ஜெர்மனியில், சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லா இடமும் அவர் பறந்து நடமாடுவார். இது நம்ம அனுபவத்தில் நம்ம எவ்வளவு அனுபவிக்கலாமோ நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது வெளியில் சொல்லக்கூடாது. அப்படின்னா அது மாறிடும். அதிலிருந்து நம்மளுக்கு இந்த சாமி சொல்லி இதுக்குள்ளேயே வந்து சாமியால் இருக்கலாது. இங்கே நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம ஜபம் பண்ண அவர் அங்கே இருக்கலாது. எப்படி நம்மளுக்கு வந்து காட்சி தந்தே ஆகும். அப்படி வந்து கொஞ்சம் நடந்து கொண்டே இருக்கு. நான் எங்கே போயிருந்து யாகசாலைக்குள்ளே இருந்தாலும் சுவாமி வந்தே ஆவார். ஒருக்கா நீளமான டம்ளரில் பாலோட வந்து நீட்டித்து மறைஞ்சிட்டார். அப்போ சுவாமி அடுத்த நேரம் வரக்குள்ள நாங்கள் சுவாமி போன நேரம் நீங்கள் வந்து ஒரு நீளமான டம்ளரில் கொண்டு வந்தீங்க சுவாமி பால், நீட்டித்து தரல சுவாமி அதை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் குடிக்க இருந்துருவீங்கப்பா, அப்போ குருசேவையை குருட பணி செய்கிறது யாரு அப்படியாண்டு கேட்டார். அப்போ பார்த்தேன் சாமிக்கு நம்மளுக்கு இதை விட்டால் வேறு தாரக மந்திரம் இல்லை. இனி இப்போ ஃபுல்லாக இந்த மந்திரத்தை ஜெயிச்சு இருக்கக்குள்ள மனம் என்ன சொல்லி தந்தா, நீ இப்போ குரு மந்திரம் சொல்லி குருவை உண்மைக்கு கொண்டு வரா. இப்போ நம்ம காயத்ரியை ஜபிச்ச முடியும்னா காயத்ரி அம்மன் எப்படியே நம்மளுக்கு முன்னுக்கு வந்தே ஆகணும் தானே ரெண்டு. நம்மளோட மனம் வந்து காயத்ரிக்கு இழுக்குது பாருங்க, எப்படி குரு அனுப்புகிறாருண்டு. நம்மளோட மனதில் இருந்த கலக்கத்தெல்லாம் தெளிவு பண்ணி அது அந்த அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறதுக்கு எந்த தங்கு தடை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த குருவை நம்ம குரு மந்திரம் சொல்லி இப்படி நேரடியாக நம்ம அனுபவிக்கிறோமே, இதுபோல் நீ காயத்ரியை ஜபிச்சீங்கன்னா காயத்ரியை அனுபவிப்பா ரெண்டு நம்மளோட மனம் சொல்லி அதுக்கு பிறகு நான் காயத்ரி மந்திரம் ஜபிக்க தொடங்கினேன். காயத்ரி மந்திரம் ஜபிக்க தொடங்கினா எவ்வளவோ அற்புதங்கள் நடக்கும், எவ்வளவோ அற்புதங்கள் நடக்கும். இதை உணர்ந்து நம்ம ஜபிக்க மட்டும்தான் நம்மளை சுவாமி இந்த குரு மந்திரம் ஜபிக்க தொடங்கினார். காயத்ரி மந்திரம் ஜபிக்க தொடங்கின பிறகு என்னென்ன அற்புதங்களை நான் வந்து கண்டுபிடிச்சேன். முதலெல்லாம் நம்ம தெய்வங்களை காணலாமா, அனுபவிக்கலாமா, எங்கே இருக்குது, வானத்தில் இருக்கா, பாதாளத்தில் இருக்கா, இல்லை சூரியனுக்கு வங்கால் இருக்கா, கோயிலுக்குள்ளே இருக்கா, சிலைகளுக்குள்ளே இருக்கா, பெரிய குழப்பத்தில் நம்ம அலைவோம். ஆனால் குருதேவர் ஒரு வாக்கு சொல்லுவார், இறை சாம்ராஜ்ய திறவுகோல் குருவிடம் தான் இருக்கு. பக்தி சரணாகதி செலுத்தும் போது அந்த திறவுகோலை நாம் எடுத்து நம்ம அந்த தெய்வ லோகத்துக்குள்ள அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சி நம்ம அனுபவிச்சுட்டு திரும்ப வந்து குருவுக்கு திறப்பு கொடுக்கலாம்.
இது குருநாதரோட உபதேசம். அது உண்மை. ஏன்னா நானும் சாதாரண நிலையில் இருக்கக்குள்ள எனக்கு 108 கிடையாது. அதுக்கு பிறகு இந்த ஜபத்தில் கண்ட அனுபவங்களை அடுத்த காணொலியில் சொல்கிறேன். எத்தனையோ அற்புதமான அனுபவங்கள் அடுத்த காணொலியில் நம்ம இதை சந்திப்போம். குருவே சர்வலோகானாம் பிஜயே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமः.